எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? வர 16ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். மண்டபம்லாம் பார்த்தாச்சுங்களாங்க? இல்லை, மண்டபம்லாம் எதுவும் பார்க்கல. அவங்க என்னங்கிறாங்க, எங்கள் ஊர் கோயிலே முடிச்சிடலாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லா தானங்க, கோயிலில் பண்ணால் நல்லது தான். சரி, கோயிலில் பண்ணிட்டு ரிசப்ஷன் வேணால் நம்ம மண்டபத்தில் பண்ணிக்கலாங்க. நானும் அப்படி தான் சொன்னேன். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல. ஆமாம், நானும் ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டேன். இன்னிலேருந்து ஆரம்பித்தாதான் சரி கல்யாண வேலையெல்லாம் பண்ண முடியும். சரி, ஓகே, இன்றைக்கே போகலாம். என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பேசுனியா? இப்போதாம்மா பேசுனேன். அத்தை 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 காயு அவர் ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் தான் ஆஃபீஸ்க்கு லீவ் கேட்டிருக்காரா. கல்யாணம் வேறு 16ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்காங்கிறதுனால இன்னிலேருந்து ஷாப்பிங் ஆரம்பித்தா தான் நம்ம முடிக்க முடியும். அப்புறம் 4 நாளைக்குள்ள ஊருக்கு போகணும். ஊரில் தான் கல்யாணங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க? போகலாமா? கிளம்புறீங்களா? இது என்னம்மா மருமகளுக்கு கேள்வி, போகலாமா அப்படின்ட்டு? ஷாப்பிங் போய் தான் ஆகணும். அப்புறம் என் பிள்ளைக்கு சாரி நகை நட்டு எல்லாம் எடுக்க வேண்டாமா? நானும் போகலான்னு தான் அத்தை சொன்னேன். ஷாப்பிங் போகலாமான்னு தான் கேட்க வந்தேன். நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா என்னமோ? உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குமோ அதனால தான் போகலாமான்னு கேட்டேன். ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் அண்ணி எப்படியே சொல்லிட்டு இருக்க? அண்ணி ஷாப்பிங் போகலாமான்னு தானே கேட்டாங்க. அண்ணி ஷாப்பிங் போகலாம் அண்ணி. இப்படியே அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இரு. ஒரு நாள் உன்னையே ஏறி மிதிக்க போகிறான். இப்போ பாரு, இந்த அத்தை என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுறேன். ஆனால் ஏன் என்னை திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிவி, எதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. என்னாச்சுன்னு நான் கேட்குறேன்ல, சொன்னாதானே எனக்கு தெரியும். அது ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுறேன். அத்தைக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எதுக்குன்னே தெரியல. என்னை எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் நல்லது சொன்னால் கூட அவங்களுக்கு கெட்டது மாதிரி தெரியுது. நான் என்னங்க பண்ணேன்? நீ ஒன்றும் அழாத நிவி. நான் போய் அம்மா கிட்ட என்ன நான் பேசுகிறேன். நான் அவளை ஒன்றும் சொல்லாதீங்க திட்டாதீங்கன்னு ஏற்கனவே புரியுற மாதிரி சொல்லிட்டேன் நிவி. அவங்க ஏன் புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாண வேலையை வேற வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்க விரும்பலை. சரி விடு நிவி, நான் பேசிக்கிறேன். போயிட்டு வாங்க. சொன்னேன் கல்யாண ஏற்பாடுலாம் பலமாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்களும் பார்த்துக்குறோம். கண்டிப்பாக ஊருக்கு வந்துடுவோம். 4 நாளைக்கு முன்னாடி வந்துடுறோம் அத்தை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருங்க. பிள்ளைங்களுக்கு லீவ் சொல்லிவிட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிவிட்டு வந்துடுறோம். என்ன சொன்னாங்க சித்தப்பா? கல்யாணம் ஒரே வாரம் தான் இருக்குது, 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சரி, நம்மளும் கிளம்பலாமா? நானும் ஆஃபீஸ்லலாம் லீவ் சொல்லிட்டேன். பசங்களுக்கு தான் இன்னும் லீவ் சொல்லலை. பசங்களுக்கு லீவ் சொல்லிட்டு கிளம்பலாமா? நம்மளும் பொண்ணு வீட்டு கூடயே கிளம்பிடலாம்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம ஏன் தனியாக போயிட்டுருக்கணும்? அவங்க கூடயே சேர்ந்தே போயிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் கரெக்டு தான். லதாக்கா, வா அஜய், என்ன விஷயம்? வாப்பா அஜய், வா நிவி, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, காயுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு துணியெல்லாம் எடுக்கணும். அதான்க்கா, நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். நீங்களும் வாங்கக்கா. நாங்கள் எதுக்கு? நீங்கள் போய் துணி எடுங்க, உங்களுக்கு பிடிச்சது என்னமோ அதை எடுங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்? என்னங்கா இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். உங்களால தான் இந்த வரனே எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா என்ன? வாங்கக்கா. வாங்கக்கா, துணி எடுக்க போகலாம். மாமா கூட்டிகிட்டு வாங்க, போகலாம். லதா, அவங்க தான் இவ்வளோ தூரம் கூப்பிடுறாங்கல்ல, போகலாம் வா. அப்புறம் என்ன, மாமாவே சரின்ட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரதான் வேணும். சரி நீ வா அடி, நான் வரேன். சரிக்கா, நீங்கள் ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணுங்கள். நானும் போய் கிளம்புறேன். சரிக்கா, நானும் வரேன். சரி அஜய், நாங்கள் கிளம்பிட்டு கூப்பிடுறோம். இருந்தாலும் இந்த அஜய் ரொம்ப நல்ல பையங்க இல்லைங்க? ஆமாம், சின்ன வயசில் எப்படி இருந்தானோ இப்பயும் அப்படியே தான் இருக்கான். சரிங்க, சீக்கிரம் போய் கிளம்புங்க. சரிம்மா. நல்ல பெரிய கடைக்கு தான் உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காயும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. அண்ணி வாங்க, நீங்களே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க. வாங்க அண்ணி. பாருங்கக்கா, இப்போ வந்தவங்கிட்ட செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். ஒரு பெத்த தாய்கிட்ட கேட்குறாளா பார்த்தீங்களா? இப்படி தான் வந்ததுலேருந்து என் பிள்ளையும் மாற்றிட்டா, என் பொண்ணையும் மாற்றிட்டா. அக்கா, நீங்கள் ஏன் அப்படி தப்பாக நினச்சிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஒரே வயசு உள்ளவங்க. அதனால் அவங்களோட டேஸ்ட்டு ஒத்து போங்க, நம்ம டேஸ்ட்டு ஒத்து போகாது. அப்படி நினச்சிட்டு போங்களேன். உன்னையும் ஆக்கிட்டாளா? சரி, என்ன இங்கே கார்னர்லேயே நின்றுட்டே தான் இருக்க போறீங்களா? இந்த புடவையை போய் பார்க்கலான்னு இருக்கிறீங்களா? வாங்க நீ போய்
இந்த சீலை பாருங்க சூப்பராக இருக்கு. உங்களுக்கு கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்க பிடிச்சிருக்குதான்னு பாருங்க வாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட சீலை இருக்கு கட்டாமலே வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்புறம் யார் கட்ட போறா? இன்னும் சீலை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? அது என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? சீலை எடுத்து வைங்க, கட்டுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணி எனக்கு இந்த 2 சீலை பிடிச்சிருக்குங்க நீ. அழகாக தான் இருக்கு காயோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு காயோ, எடுத்துக்கோ. இப்போ கடைக்காரர் இது 2யும் பேக் பண்ணிடுங்க. நிவி நீ எடுத்துக்கோ. நீங்களும் பாருங்கக்கா, உங்களுக்கு பிடிச்ச சாரியை எடுத்துக்கோங்க. அம்மா நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு சாரி எடுத்துக்கிறேன். நானும் இதில் ஒரு சாரி எடுத்துக்கிறேன். அந்த பச்சை கலர் சாரி நான் எடுத்துக்கிறேன். உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு நிவி? எங்க நான் அந்த நீல கலர் சாரி எடுத்துக்கிறேங்க. கடைக்காரர் இதையும் பேக் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் பில் என்ன எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. எப்படியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாரி எடுத்தாச்சு. கல்யாண சாரி சூப்பராக இருக்குல்ல நிவி? ஆமாக்கா நல்லா இருக்கு. இப்போதான் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஷாப்பிங் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஏதாவது ட்ராவலுக்கு இது புக் பண்ணுறாங்களா இல்லை எப்படி போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை மாமா, ட்ரெயின்லேயே புக்கிங் போட்டாச்சு. ட்ரெயின்லேயே எல்லோரும் கிளம்பலான் இருக்கோம். நீங்களும் எங்கள் கூடயே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து புக்கிங் போட்டுருவேன். இன்னைக்கு சாயங்காலம் தான் போடணும். சரி அஜய், நாங்கள் மட்டும் ஏன் தனியாக வந்துட்டு நாங்களும் உங்கள் கூடயே வந்துடுறோம். எங்களுக்கும் சேர்த்து ரிசர்வேஷன் பண்ணிடுங்க.